Yes, students, in this video, we are going to learn the second sum, 10th subdivision from the exercise 9.3. Evaluate the following integral using the properties of integration. So, integration question on the integral pi by 8 to 3 pi by 8, 1 by 1 plus root tan x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ப்ராப்பர்ட்டி இது. லாஸ்ட் இந்த சம் மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏ டு பி இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மைனஸ் ஏ டூ பிளஸ் ஏன்னு இருந்துச்சு, ஏ டூ 0 டு ஏன்னு இருக்கும், 0 டு 2a இப்படிலாம் பார்த்துருப்போம். இப்போ இங்கேயும் லிமிட் நம்பர் இருக்கு, அங்கேயும் லிமிட் இருக்கு. ஸோ இது வந்து 0 டு ஏ அப்படின்ற பதிலாக ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது முன்னாடி இந்த கொஷினை நம்ம ஐன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு பேர் வச்சுங்க. இந்த கொஷினில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும், ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ். ஸோ தட் இஸ் திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. 3 பை பை 8 பிளஸ் 3 பை பை 8 மைனஸ் எக்ஸ். ஸோ பாருங்க இங்கே டேன் எக்ஸ் அப்படின்ற இடத்துல டேன் பை பை 8 பிளஸ் 3 பை பை 8 மைனஸ் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், டினாமினேட்டர் சேமாக இருக்கு. 8 மேலே ஆட் பண்ணிங்கன்னா 4 பை, கேன்சல் பண்ணிங்கன்னா பை பை 2 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா பை பை 2. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் எக்ஸ். tan 90 minus theta. tan 90 minus theta என்னது, cot theta. So that is cot x அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த காட்டை நம்ம எப்படி எழுதலாம், 1 by tan அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே 1 by tan தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா இதை எல்சிஎம் இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா எப்படி பண்ணீங்க, tan x plus 1 by root tan xன்னு வரும். ஸோ எல்லாமே இங்கே ரூட்டில் இருக்கிறதுனால ரூட்டுன்னு வரும். root tan x plus 1 by 1 ரூட் வந்து 1 தான். ஸோ பை ரூட் tan x, அந்த பை ரூட் tan x மேலே நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி மாறிடும், root tan x by root tan x plus 1. இதை ஈக்குவேஷன் 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கவனிங்க, லெஃப்ட் சைடில் ஐ இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஐ ப்ளஸ் ஐ 2i வந்துடும். ரைட் சைடில் டினாமினேட்டர் பாருங்கள் சேமாக இருக்குது. இந்த டினாமினேட்டர் 1 plus root tan x 1 plus root tan x or root tan x plus 1 ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த டினாமினேட்டர் காமன் டினாமினேட்டரை எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுங்க, 1 plus root tan x. ஸோ இந்த ரெண்டு நியூமரேட்டர் சேமாக இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ வில் கெட் வெறும் dx மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸு, அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 பை பை 8 மைனஸ் பை பை 8. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 3 பையில் பையை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 பை பை 8. இந்த 2 கேன்சல் ஆகிடும். யூ வில் கெட் த ஆன்சர் as 5 by 8. That's all. Thank you.